ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 30 வயது வரை திருமணமாகாத ஆண் ஜாதகத்தை விளக்க போறேன். எப்ப திருமணம் நடக்கும் என்பதை சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுல எனது முதன்மை ஆசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வீடியோக்கள் 1200க்கும் மேற்பட்டது இருக்குது. அவ்வளவுமே கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள், வேலையா தொழிலா, திருமணம், 2ஆம் திருமணம் ஏன் ஏற்படுது, வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்கலாமா, எவ்வளவு சம்பாதிப்ப வாழ்க்கை முழுவதும், இந்த மாதிரி நுணுக்கமான என்ன வேலை பார்க்கலாம், வேலை செய்யறது படிக்கிறது ஒன்று, வேற வேலைக்கு போற அமைப்பு இருக்கும், அது ஏன் நடக்குது, இப்படிலாம் விளக்கியிருக்கேன். பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த திரையில தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் கட்டண முறையில் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத சேர்த்து தான் சொல்றதுங்க. 10 பொருத்தம் அது சரியில்லாத அமைப்பு. அதுக்கடுத்து குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் எல்லாத்தையுமே ஒரு சேர கணிக்கலாம். பிள்ளைகள், அதோட ஜாதகம் எப்படி, அப்பா எப்படி இருக்காங்க, அப்பாவோட அமைப்பு ஜாதகம் எப்படி, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, மனைவி அமைப்பு, இப்படி எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பலன்கள் வெகு துல்லியமா வரும். இப்ப வீடியோக்குள்ள போவோங்க. 30 வயது வரை திருமணம் ஆகாத ஆண் ஜாதகம். 30 வயது வரை ஆகலைன்னா சாதாரண ஜோசியத்தை நம்பாதவங்க பெற்றோர் பார்த்துருக்க மாட்டாங்க, அக்கறை காட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அக்கறை காட்டாததுக்கும் ஜாதகத்துல ஜோதிடத்துல இடம் இருக்குது. அந்த ஜாதகத்துல அப்பா மெயினா அம்மா மெயினா அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு தாய்மாமன் முன்னாடி எல்லா விஷயத்தையுமே அவருக்காக பார்ப்பாரு. புதன் நல்ல சுபத்துவமா இருக்கும், எந்த கிரக வெளிச்சமா இருக்கோ அவங்க தானே இவங்களுக்கு பாசமா இருப்பாங்க, இப்படிதான் இருக்குது. ஜாதகமே தடுத்திருப்பாரு, திருமணம் வேணாம் தள்ளி போட்டிருப்பாரு. இத்தனை விஷயங்கள் இருக்கு, அது கூட நம்ம போகலாம். 30 வருஷம் ஏன் நடக்கல, கிரக நிலையில பார்க்கலாம். கிரக நிலைகள் தான் செவ்வாய் சனி இந்த மாதிரி அமைப்பு தாங்க. ஆகாத கிரகம் சுக்கிரன் கெட்டு போறது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இதுதான். வேற என்ன இருக்கு? 7ஆம் இடத்தை பார்க்கறது, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, 2ஆம் இடத்தை பார்க்கறது, 7ல இருக்கிறது, 7ஆம் இடத்தை பார்க்கறது, இப்படித்தான் விஷயம். இந்த ஜாதகத்துல விளக்குவோம். அதுக்கு முன்னாடி 10/12/1996 திருச்சியில பிறந்தவர். மிட் நைட் 1:30 AM பிறந்திருக்காருங்க. அனுசம் 3ஆம் பாதம், சனிதசை 5 வருஷம் 8 மாதம் 26 நாள் இருக்க பிறந்திருக்காரு. வயது 30. எதுக்கு இருப்பு பார்க்கணும்னா தசா இருப்பு, சாரம் சந்திரனுக்கு மட்டும்தான் இந்த இருப்பு பார்க்கறது. அதுல இருந்தாலும் இப்ப என்ன தசாபதி நடக்கிறது அப்படின்னு பாக்குறது. திருமணம் மட்டுமில்ல, எந்த ஒரு விஷயத்துக்கு வாழ்க்கை சம்பவங்களை பார்ப்பது தசாபதி அமைப்பு. அதனால அந்த இருப்பை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்ப லக்கணம் கனி லக்கணம், ராகு கேது வந்துட்டாலே அதை சொல்லிடலாம், கண்டிப்பா தடையாகும், திருமணம் தடையாகும், வயது கிடக்கும். ஆண்னா 30 வயசுக்கு மேல, பெண்ணுனா 26 27 வயசு. சரி, லக்கணத்தை குரு பார்த்துருச்சு, ராகு இருக்கிற லக்கணத்தை குரு பார்க்கிறாரு, அதுக்கு வயசு 2 வயசை கம்மி பண்ணிக்கணும். தடை தான். முதல்ல இருட்டு, அப்புறம் குரு. முதல்ல அந்த ராகு அங்கே எதுக்கு இருக்கணும், அப்புறம் எதுக்கு குரு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு என்ன தெரியும். யாருக்கு சீக்கிரம் நடக்கும், லக்கணத்தை குரு பார்க்கணும், லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், சுக்கிரன் கெட்டாம இருக்கும், 2ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், சீக்கிரத்தில் நடந்துடும். ஒரு 19 20 வயசுல எல்லாம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதே 20 21 சீக்கிரம் நடந்துடும். இது அது கிடையாது. காரணம் லக்கணத்தில் ராகு வச்சுட்டுன்னா, இப்ப இதுல ஒரு நுணுக்க சொல்றேன். சூட்சும வலு சனியும் கேதுதான். ஆனா செவ்வாய் ராகு இங்கே இருந்தா தான் சூட்சும வலு உடையும். சனிக்கு செவ்வாய்க்கு சனியும் கேது இருந்தா சனியுடைய அந்த கெடுபலனை கேது குறைப்பா இருக்கிறது சூட்சும வலுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. இப்ப இந்த இதை இல்லாமக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல செவ்வாய் ராகு இருக்கணும். அப்ப செவ்வாய் சனி கடுமையான கிரகம், 2 பேரும் பார்த்துக்கிட்டா பலன் சரியில்லை. ராகு சேர்ந்தாங்கன்னா மேற்கொண்டு பல மடங்கு கெடுதல், என்ன சொல்ல முடியாத அளவு கெடுதல் இருக்கும். இதுதான் சூட்சும உடைகிறது. இங்க ராகு செவ்வாயோட சேரத்தாலும் கட்டத்தை மீறி தொடர்பு கொள்றாரு 14 டிகிரியில. ஆர்வலர்கள் பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, 14 டிகிரியில செவ்வாயோட சேர்றாருன்னு அர்த்தம். அப்ப சூட்சும உடையுது, திருமணம் லேட் ஆகும். இது ஒண்ணு. அடுத்து பாருங்க,
7ல சனி இருந்து 7ஆம் அதிபதி குருதானே, அவரையும் சனி பார்க்கிறாரு. அப்படி ஒரு தோஷம் வந்துருச்சா சனி ராசிக்கு லக்கணத்துக்கு பார்த்து ராசிக்கும் பார்க்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. குருவும் புதன் இருக்காரு. இப்பதானே சொன்னேன், குரு புதன் இருந்தாலும் சனி பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும் தானே அர்த்தம். இது கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும். இது தோஷமும் தோஷமின்மையும் கலந்து வருது. 2ல சுக்கிரன் இருக்காரு, கண்டிப்பா திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனுக்கு எந்த வித தொடர்பும் இல்லை. செவ்வாயுடைய தொடர்போ சனியுடைய தொடர்போ இல்லை. நல்ல மனைவி கிடைக்கும் சொன்னேன். சரி, எப்ப கிடைக்கும்? இந்த பாருங்க, இவர் சனி தசையில பிறந்திருக்காரா, சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு. அப்ப இந்த ராகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா 5ஆம் பாவம் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் தசாபுத்தி வந்தாலுமே அந்த தோச அளவுகள் இத்தனை வயசுக்கு வரைக்கும் இவருக்கு தோஷம் இருக்குன்னு நம்ம கணிச்சோம்னா இந்த தசாபுத்திகள்லாம் நடக்காது. அது முடிஞ்சு கண்டிப்பா நடக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருல்ல, சுக்கிர தசையா வருது பாருங்க. 7/9/2026 பிறகு சுக்கிர தசை வருது. சுயபுத்தியில திருமணம் நடந்துடும். அது போக விருச்சிக ராசி தானே, ஜூன் மாதம் குரு பயிற்சி உச்சமா வர்றாருல, 5ஆம் பார்வை ராசியை பூஸ்ட் பண்ணும். கோல்சாரம் இல்லைன்னா சொல்றாங்க பேராசிரியர்கள், மற்ற ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்ட தொழில்முறை ஜோதிடர்கள். சில பேர்கள் கோல்சாரம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. கோல்சாரம் சொல்லணும்னு மட்டும் சொல்றாங்க, அவசியம் சொல்லி ஆகணும்னு சொல்லணும். கோல்சாரத்தை இப்படிப்பட்ட ஜாதகத்துல கோல்சாரம் பூஸ்ட் பண்ணும். தடுமாறுறவரை கையை பிடிச்சி எடுத்துட்டு போகும். இப்போ ஒரு சாலையில தடுமாறிக்கிட்டு இருக்காரு, நடக்க முடியல, எப்படி போவாரு? ஒருத்தர் கையை பிடிச்சிருக்கணும்னா அதுதான் கோல்சாரம். இதுக்கு மேல வரைக்கும் சொல்ல முடியாது. ஆக 30 வயசுக்கு மேல சுக்கிரதசை வந்தவுடனே 2ஆம் இடத்துல பாவத்துவம் இல்லாத சுக்கிரதசை வரும்பொழுது திருமணம் அருமையாக நடக்கும். குடும்பத்திற்கு ஏற்ற மனைவி அப்படிங்கிற அமைப்பு பார்த்துக்கிறணும். 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு சுக்கிரன். 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. இங்க இருந்து பாருங்க, 3 4 5 6 7. அப்ப 8ஆம் இடத்துல வெளியில இருந்து வர்ற மனைவின்னு அர்த்தம். கொஞ்சம் தூரத்துல இருந்து வருவாங்க, இப்படி சொல்லிடலாம். எந்த ஒரு எந்த தசை அதெல்லாம் சொல்ல தெரியல. கொஞ்சம் அது அல்லது காலத்துக்கு தக்கன வெளியூர்ல இருந்திருப்பாங்க. இப்ப இவர் இருக்கிற இடத்துக்கே கூட பிழைக்க வந்திருப்பாங்க. இப்படித்தான் சொல்லணுங்க. திருமணம் உறுதியாக நடக்கணும். உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையா, தோஷம் இருக்கா, எப்ப நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோட திருமணத்தையும் திருமணம் நடக்கும் காலத்தையும் திருமணம் எப்படி இருக்கும் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.